கிட்ட வாங்க, உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஸ்பாட் சொல்ல போறேன். நம்ம சென்னை மணலியில வந்து பாத்தீங்கன்னா முயல் கறி, நாட்டுக்கோழி, வான்கோழி இந்த மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமா தராங்க. அது எந்த ஸ்பாட்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணீங்க. அட ஆமாங்க, இது தாபாவா ரெஸ்டாரண்டான்னு எனக்கே தெரியல. நம்ம இங்க வந்த ஸ்பாட் தான் நம்ம சச்சின் தாபாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மதிய சாப்பாடு, பிரியாணி இந்த மாதிரி இவங்களுடைய மெனு பாக்கணும்னாலே ரொம்ப லென்த்தா போகுது. சரி நம்ம உள்ள போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா அவங்க ஆம்பியன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நானு இல்ல பரோட்டா, இந்த மாதிரி நூல் பரோட்டா, கிளி பரோட்டா இந்த மாதிரி எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க. நம்ம மாஸ்டர் ரைஸ் போட்டிருந்தாருங்க. இப்படி பார்த்துனே டைம்ல உடனே கேப்பு கட்டினோடனே பிள்ளைங்கள ஆயிட்டாருங்க. சரி எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எடுத்துட்டு வர சொன்னா, இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முயல் கறி, வான்கோழி இந்த மாதிரி நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு எல்லாமே செம்ம ஃபேமஸா இருந்துச்சு. நாட்டுக்கோழி வந்து பாத்தீங்கன்னா 210 ரூபாய்க்கும், மட்டன் போட்டி அது இல்லாம சிக்கன் தாபா ரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டாவே கொடுத்திருந்தாங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நூல் பரோட்டா கூட அந்த முயல் கறியை வச்சு சாப்பிட்டு சொல்ல சும்மா வேற லெவல்ல சூடா கொடுத்திருந்தாங்க. சும்மா அல்டிமேட்டான டேஸ்ட்லயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கறி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி கறி எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரைஸ் கொடுத்திருந்தாங்க, தாபா ரைஸ். அதையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிளி பரோட்டா இந்த மாதிரி வெரைட்டியா வேற வச்சிருந்தாங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி நான் கொடுத்திருந்தாங்க. அந்த தந்தூரி நான் கூட வந்து பாத்தீங்கன்னா முயல் கிரேவி வச்சு சாப்பிட சொல்ல சும்மா டெரபிக்கா இருந்துச்சுங்க. இந்த ஸ்பாட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணலி நியூ டவுன் நாப்பாளையத்துல தாங்க இருக்கு. இந்த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அடிச்சு நாக் அவுட் பண்ணாத பொருளே இல்லைங்க, எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் வந்து ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தாபாவோட ஓனர் தாங்க. டாடா பாய் பாய், வரட்டா மாமே பாய்.